ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த ஃபெதரை நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றத இந்த ஹோல் வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண ரீலோட இதை நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதை நான் வரைகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5-6 கலர்ஸ் தான் தேவைப்படும். அதாவது க்ரீனு, ப்ரௌனு, பிளாக்கு, ப்ளூ ஷேட்ஸு, க்ரீன் ஷேட்ஸு, அது மட்டும் போதும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். அவுட்லைன் வரையும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் வரைகிறது ஈஸியாக இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம கலர்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இது என்ன ரெஃபரன்ஸில் நான் எடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த முருகன் ரீல்ஸு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் நான் வந்துட்டு இந்த ஃபெதர் வரையலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். இது வந்து நான் கலர் பென்சிலை வச்சுட்டு நான் வரைஞ்சேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் ப்ளூ கலர் கொடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலரு, க்ரீன் கலரு அந்த மாதிரி லேயராக வரும். ஸோ இந்த ப்ளூ வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துக்கிட்டேன். அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு. அந்த மயில் இறகுல வந்து அடுத்த கலரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தான் இருக்கும். டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் கொடுத்தது வந்து அடுத்தது வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ஷேட் பண்ணால் வந்து ஷேட் ஆகிறதில்ல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதையே வந்து வச்சு நான் ரொம்ப நேரம் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அதனோட கலர் வந்து நமக்கு வெளியே வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பென்சில் தானே, ஸ்கெட்ச் இல்லைல்ல. அதனால் நான் வந்து ரொம்ப டார்க்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், லேயர் மேலே லேயராக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் எடுத்தது எதுக்கு அப்படின்னா, அந்த மயில் இறகுல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஷேடு வரும். அதுக்காக நான் ப்ரௌன் கொடுத்து பார்த்தேன். அது இதில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை நான் ப்ரௌனை கொடுத்ததுனால உங்களுக்கு நான் ஃபைனல் அவுட் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இறகு இருக்குல்ல, அந்த இறகுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். இதில் இறகுல என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீனு, ப்ளூ அண்டு ப்ரௌனு, பிளாக் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரீனை எடுத்துக்கிட்டேன். க்ரீன் எடுத்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது 2xல போட்டிருக்கிறதால உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக தெரியும். ஸோ க்ரீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஃபெதர் வருதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ப்ளூ கொடுப்பேன். அது அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வந்து தெரியும். ஸோ இது நான் வந்து க்ரீன் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கொடுக்க ஒரு சைடு நல்லா வந்துச்சு, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா வராத மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஃபைனல் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாயிருக்கும், ஒரு சைடு ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மயில் இறகு வரையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பென்சிலை கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம டார்க் கலராக வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஏன்னா இதில் நான் பென்சிலில் வரைகிறதுனால ரொம்ப லைட் கலராக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நானும் பார்த்தீங்களா ஒரு 10-15 லேயர் கொடுத்து பார்த்தேன். 10-15 லேயர்லேயும் இது எனக்கு வரலை. ஸோ எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டு தானே, நானும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போவும் எனக்கு வரல. ஸோ அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அந்த இறகுல, அதுக்கு வந்து நான் பிளாக் கொடுத்தேன். பிளாக்கு, ப்ரௌன் அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கலர் தான் கொடுத்து பார்த்தேன். ஏன்னா குச்சி வந்து முன்ன தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பிளாக் கொடுத்தேன். நான் சொன்னல பிளாக் லேயர் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் லேயர் கொடுத்துட்டேன். எதுக்கு அப்படின்னா, அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆகி வந்தால் இது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக தெரியும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ அடுத்தது நான் வந்து அந்த ப்ளூவை வந்து நான் கொடுக்குறேன். ப்ளூ கொஞ்சம் கொடுக்கும்போது இந்த இறகோட ஒரு டெக்ஸ்டர் வந்து மாறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ளூ கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ளூ, பிளாக்கு, க்ரீனு இது எல்லாம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்டில் நான் காட்டுறேன். அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை நீ ஆர்ட் வீடியோ போடுறா, இல்லை நீங்கள் பர்சனல் வீடியோ அந்த மாதிரி போடுங்க அப்படின்னா, விலாக் அந்த மாதிரி போடுங்கன்னா கூட நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஆர்ட் விலாக் நான் போடுறேன். நான் எப்படி ஒரு ட்ராயிங்கை வரைகிறேன், அதுக்கு நான் என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறையா வரையணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை உங்களுக்கே ஐடியா இருக்குன்னா நீங்களே வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மயில் இறகு ஆர்ட் தான். ரொம்ப சிம்பிளான ஆர்ட், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.